ஹாய் எவ்ரி ஒன். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஹிண்ட் வந்து டிஎன்எஃப் பிளாக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒய் மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஷன் எலிமெண்ட்ஸ் ஆர் ஃபார்மிங் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் த டி ஆர்பிட்டால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அட்டாமிக் சைஸ் ஆஃப் மெட்டல். ஏன்னா வந்து ஆட்டமோட ஒரு சைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஹை அயானிக் சார்ஜஸாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் மெட்டல்ஸ் எல்லாமே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெர்னர் தியரி நம்ம படித்து வச்சுக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்ன, பாலிஹெட்ரன். இந்த கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரனா ஒன்றும் கிடையாது, ஜாமெண்ட்ரி. சரியா? ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, ஹோமோலெப்டிக் அண்ட் ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னா என்ன. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா நாமன்கிளேச்சர். ஸோ நாமன்கிளேச்சர் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் சிஎஃப்டி அண்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷினாகவே இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியெல்லாம் கேட்டு வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்து வச்சுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, நீட் ஜேஇ பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் யூனிட் வி லேர்ன் தட் தி டிரான்ஷன் மெட்டல்ஸ் form a large number of complex compound in which the metal atom are bound to a number of anions or neutral molecules by sharing of electrons. ஸோ ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுப்பா. ஸோ இதில் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதேமாரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸும் ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் டைப் தான். ஸோ இதில் மெயினாக வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தமாரி ஸ்கொயர் ப்ராக்கெட் இந்தமாரி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்டு என் நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இதில் மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மோஸ்ட்லி இட் இஸ் த பாசிட்டிவ் நேச்சர். ஸோ லிகாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னவாக இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தமாரி ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க, கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து இந்த டெஃபினேஷன் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுங்கிறது. அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் டெஃபினட்டாக என்ன இருக்கும், மெட்டல் இருக்கும், லிகாண்ட் இருக்கும். லிகாண்டுக்கு வந்து என்ன சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். மெட்டலுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஓகே, ஸோ அடுத்து வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in modern terminology such compounds are called coordination compound. The chemistry of coordination compounds is an important and challenge area of modern inorganic chemistry. New concepts of chemical compound and molecular structure have providing insight into the function of the compound as vital components of biological system. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பயோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லீஃப்க்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஹீமோக்ளோபின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்கும். அண்ட் விட்டமின் B12 இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ குளோரோஃபைல் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மெக்னீஷியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அயன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B12 வந்து பார்த்திங்கன்னா கோபால்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ விட்டமின் B12க்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா கோபால்ட் அமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேம்லேயே வந்து என்ன இருக்குது, கோபால்ட்டுங்கிற மெட்டல் நேம் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது வந்து தீஸ் 3 ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் பயோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ கீப் இட் மைண்ட். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு காம்பவுண்ட் இருக்குது, வில்கின்சன் கேட்டலிஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் மெட்டல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடியம் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ஓவர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.